பிரைஸ் த லார்ட். சியோன் மினிஸ்ட்ரி மூலமாய் நாங்கள் யாவரிடம் பேசுகிற நித்தின் சேனல் மூலமாக அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமுலோ ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லித்துக்கிறோம் ஆண்டவரே. யாரோ ஒருத்தர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு தலைவலி இருக்குதோ, இந்த தலைவலி ரொம்ப நாளாக இருக்குதோ, இது நீக்கவே இல்லை, இப்போ தொடர்ந்து அந்த தலைவலி உங்களுக்கு வந்துட்டே இருக்குதோ, இயேசு நாமமுல அந்த தலைவலி நீக்க போடுறேன். உன்னோட இயேசுவோட கரம் இறங்குத மகளே. ஆண்டவரே நீங்கள் பேசும் ஆண்டவரே. நீங்கள் பேசாத கல்லோ மரமோ இல்லை, நீங்கள் பேசுகிற தேவன். நீங்கள் ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு செய்தி ஆவி ரட்சிப்பு. எப்படி ஆவி ரட்சிப்புக்குள்ள வரும், அந்த அபிஷேகத்தை பற்றி பேசினா இப்படி ஆவி ரட்சிப்பு. இந்த ஆவி ரட்சிப்புக்குள்ள நம்ம இருக்கும்போது தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஆவி ரட்சிப்பை பற்றி பார்க்கும்போது மத்தேயு சுசேஷத்தை 15வது அதிகாரம் 21 28 பார்க்கும்போது ஒரு பெண் அவங்களோட மகளுக்கு பேய் பிடிச்சிச்சு, சைத்தான் இருந்தது. அது இருக்குதுனால அவங்களுக்கு கேள்விப்பட்டுட்டாங்க இயேசு அనే ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி, இயேசு எத்தனையோ அற்புத காரியங்களை செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கேள்விப்பட்டுட்டு அந்த மகளை இயேசு கிட்ட கூட்டிட்டு வராங்க. இயேசு கிட்ட அந்த மகளை கூட்டிட்டு வரும்போது இயேசு சொல்றாரு, இயேசு நீ கேட்குது, என் மகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, நீ விடுதலை தாரும் ஐயான்னு சொல்லும் போது இயேசு ஒரு வார்த்தை பேசாம போயிட்டார். அந்த ஒரு வார்த்தை பேசாம போயிட்ட அப்புறம் அந்த சீஷர்களை கேட்குறாங்க, ஏப்பா ஒரு வார்த்தை சொல்லலையே அந்த அம்மா கிட்ட, ஏதோ ஒன்று நீங்கள் சொல்லல இருக்கலாமேன்னு சொல்லும்போது அவர்கள் சொன்னார், ஆபிரகாம் சந்ததி நசின்சட்டா எனக்கு இஷ்டமா, ஆடுகள் மேய்க்கிறா, இது ஆடுகள் தானேன்னு சொல்றாங்க. ஆடுகள்னு சொன்னா ஆவி ரட்சிப்பதான். இயேசு அந்த எதிர்பார்க்குது. அந்த தாயாருக்கிட்ட ரட்சிப்பு எதிர்பார்த்தாங்க. அந்த தாயார் இயேசு கிட்ட எந்த எதிர்பார்க்குதுன்னா விடுதலைக்காக எதிர்பார்த்துட்டாங்க. இப்போ பாருங்க, நிறைய பேர் இருப்பாங்க. 15 வருஷம் நான் நிறைய சபை கூட்டத்தில் பார்ப்பேன், வருவாங்க 4 வாரமாக தொடர்ந்து வருவாங்க. விடுதலை பெற்றுக்கொள்ளப்படும் காணாமல் போயிடுவாங்க. நிறைய பேர் வராங்க 7 வாரம் வருவாங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளப்படும் போயிடுவாங்க. நிறைய பேர் வருவாங்க 15 வருஷமா இருப்பாங்க, 10 வருஷமா இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை அவங்களை கிட்ட பேசவே மாட்டார். அருமையான மகளே, மகனே, ஆண்டவர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? விடுதலும் காற்றிலும் உன் ரட்சிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன் ஆவி ரட்சிப்புக்குள்ள கடந்து வரணும்னு தான் இயேசு எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா திருப்பி இயேசு கிட்ட வந்து கேட்குது. அப்போ இயேசு சொல்றார், நாய்க்குட்டிகளுக்கு போடுற பிஸ்கெட்ஸ் உங்களுக்கு போடுறது நான் இதான்னு கேட்கும்போது அந்த தாயார் சொல்றாங்க, நாய்க்குட்டிகளுக்கு போடுற பிஸ்கெட்ஸு கூட அது விசுவாசமா இருக்கும்லப்பான்னு கேட்குறாங்க. அங்க கடவுள் எதிர்பார்க்குது, அந்த தாய்க்குள்ள இருக்குது தாழ்மை எதிர்பார்த்தாங்க. நாய்க்குடி போடுற பிஸ்கெட் போடுது எப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது அந்த தாயார் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நாய்க்குட்டிங்களுக்கு கூட போடுது அந்த எஜமானிட அந்த ஊனர் தானேப்பான்னு சொல்லும் போது போட்ட அப்புறம் அப்போ அவன்டார் சொல்றார், மகளே இந்த நிமிஷத்துல அவனுக்கு விடுதலைன்னு சொன்னாங்க. ஆண்டவர் அந்த தாயார் எங்கெங்கோ சுத்திட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எங்கெங்கோ கோவிலுக்கிட்டெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. கயிறு குருடி சொல்றவங்கக்கிட்ட எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஜோதிஷ்கள் எல்லாட்டும் ஓடிட்டு இருப்பாங்க. நிறைய மருத்துவங்கக்கிட்ட எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. எங்குமே அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல. ஆனால் இயேசு கிட்ட வந்துட்ட அப்புறம் இயேசு அவங்களோட ரட்சிப்பு பார்த்தார். அவங்களுக்கு விடுதலை காற்றிலும் முதல்ல அவங்களுக்கு ரட்சிப்பு வேணும்னு சொல்லிதான் இயேசு எதிர்பார்த்தே சொல்றாங்க. அந்த அம்மாக்குள்ள இருக்கிற தாழ்மை குணாதாசத்தை பார்த்துட்டு அப்புறம் விடுதலை கொடுக்குறாங்க. இன்னைக்கு அருமையான ஜனங்க, நான் 10 வருஷம் ஜெபிக்கிறேன், 15 வருஷம் ஜெபிக்கிறேன்னு சொல்லி கேட்குற ஆட்களை உண்டு. ஒரு அம்மான ஆண்டவர் காமிக்கிறார். ஒரு மருமகள், உன் மாமியாருக்கு ஒரு கையால் சோறு கொடுக்காத மருமகளை நான் பார்க்குறேன். எப்படிப்பட்ட வேதனை அப்படி கொடுத்துட்டீங்கன்னு எப்படி தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்? எப்படி உனக்கு அந்த ரட்சிப்பு இல்லாமல் எப்படி உன்னை
உன்னை ஜெபத்தை கேட்பார். ஆண்டவர் அந்த ரட்சிப்பு எதிர்பார்க்கிறார். நல்ல எண்ணங்களை ரட்சிப்போம். அந்த ஆவி ரட்சிப்புக்குள்ள இருந்ததா இயேசு உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நான் ஒரு இடத்துக்கு போனேன். ஜெப கூட்டத்துக்கு போயிட்டு அப்புறம் முடிஞ்சிட்ட அப்புறம் ஒரு தாய்மார் அவங்கள வீட்டுக்குள்ள வந்து டீயோ காஃபி எதை குடிச்சிட்டு போகணும்னு சொல்லி ஊழிக்காரர்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் அந்த பகுதிக்கு ஆந்திரா பகுதியில் அந்த வீட்டுக்குள்ளே நான் கடந்து போனேன். எல்லாம் குடிச்சிட்ட அப்புறம் அந்த தாயாருக்கு ஜெபிக்கணும்னு கை எடுத்துட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவங்களுக்கு ஒரு பேத்தி உண்டு, அந்த பேத்தி கலெக்டர் ஆகான ஐபிஎஸ் ஆகும்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும் போது ஒரு டைம் தூக்கி போடு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இது சாத்தியம்? ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க அந்த அம்மான்னு சொல்லி கண்ணுக்கு திறந்து சொன்னேன். அம்மா யார் உங்க பேத்தி என கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, என்னோட பேத்தி என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அம்மா, என்னை நல்லா உயிரோட வச்சுக்கிறாங்க, நல்லா என் அன்பு கொடுக்குறாங்க, எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் என்னை பேத்தி எனக்கு பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் தேவனா இருக்கிற கர்த்தாவே அப்புறம் அவங்கள ஒரு மகனை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த மகனுக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு படிப்பே வராத மகளே, அவங்கள தாயாரை மாற்ற சொல்லும், அதுக்கப்புறம் படிப்பாங்கன்னு சொன்னாங்க. இம்மிடிட்டு அவங்கள தாயார்னு கேட்டேன், அவங்கள மாமியார்னு கேட்டேன், எவ்வளமா இந்த மருமகள்னு சொன்னடா பேர் நீ யாருன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, என்னோட மகனோட பையம்மா, எனக்கு ஒரு கையால் ஒரு சோறு குடிக்காதம்மான்னு சொன்னாங்க. பாருங்க, அவங்களோட சீர பாவத்தை அந்த மகனுக்கு வந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை இழந்துறாங்க தெரியுமா? நிறைய பேர் இழந்துறாங்க. காரணம் என்னன்னா, சரியான ரட்சிப்புக்குள்ள நீங்க கடந்து போகாதனால. நீங்க 100 வாட்டி பைபிள் படிக்கலாம், நீ 100 வாட்டி உபவாசத்துக்குள்ள இருக்கலாம், மாடு அடிஞ்சிட்டு இயேசு வசுன்னு சொல்லி நீ கதறிட்டு இருக்கலாம். ஆனா சரியான உன் ஆவி ரட்சிப்புக்குள்ள இல்லைன்னா ஆண்டவர் அதெல்லாம் உனக்கு ஆண்டவர் விடுதலையே தரமாட்டார். உனக்கு அந்த ரட்சிப்பு தான் தேவை. அந்த ரட்சிப்புக்குள்ள நீ கடந்து போகணும்னா இயேசு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, எத்தனையோ பேர் பசங்களை படிக்காத இருக்கிற காரணம் என்னன்னா தாய்மார்கள் செய்கிற காரியங்களா. எனக்கு தெரிஞ்ச என்ன குடும்பம் யாரோ ஒரு அம்மா, எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு ஃபேமிலியில் ஒரு அம்மா இருக்குது. அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் கணவருக்கு ஏற்றி விட்டே இருப்பாங்க. 1க்கு 2 அவங்கள அம்மா பற்றி பேசிட்டே இருப்பாங்க. இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அவர் அதெல்லாம் கேட்டு எங்கள் தாய்மார்கிட்ட சண்டை போட்டே இருப்பாங்க. அந்த அம்மா வீடே பிரிஞ்சிச்சு, குடும்பத்தை பிரிஞ்சிச்சு. அவங்களுக்கு புருஷனும் அவங்களும் அவங்களுக்கு பசங்களை மாதிரி ஆகி எல்லாரும் நீ வதக்க வெட்டி வீட்டுக்குள்ள வர வைக்காம பொன்னாத்தனார் மச்சானிட்டு எல்லாரும் நீ வந்து வெளியே தள்ளி வச்சிச்சு. அந்த மகள் பேசி ஏற்றி விட்டாங்க. அந்த பாவத்தை அவங்கள சும்மா விடவே இல்லை. அவங்களுக்கு ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்து கிட்னியை எடுத்துட்டு குடும்பமே நாசனம் ஆயிடுச்சு. சுயநிலைமாய் வாழ்ற வாழ்க்கையில் ரட்சிப்பு கிடையாது. சுயநிலைமா வாழ்ற வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ரட்சிப்பு, ஆவி ரட்சிப்பு தான் தேவை. ஆவி ரட்சிப்புன்னு சொன்னாலும் கனிகள் இருக்கணும். அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்புனா, இயேசு போன்ற வாழ்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள கடந்து போறோம். அப்படிதான் அந்த ரட்சிப்பு கொண்டு வருவாங்க. நான் ஒரு ஹிந்து, எனக்கு இயேசு பற்றி தெரியாது. நான் ஹிந்து குடும்பத்துக்கு சேர்ந்த ஒரு பொண்ணு. நான் ஆந்திரா பகுதியில் ஒரு கட்சிக்கார குடும்பத்துக்கு சேர்ந்த ஒரு பொண்ணு. முன்பின் யாருமே இயேசுக்குள்ள இல்லை. நான் மட்டும்தான் நான் மட்டும்தான் கல்யாணமாய் நான் சென்னை பட்டணத்துக்கு வந்தேன். என் கணவர் மட்டும்தான் ரட்சிப்புக்குள்ள இருந்தார். அப்போ நான் நினைச்சேன், எனக்கு கணவர் ரட்சிப்புக்குள்ள இருக்கும்போதும் எனக்கு இயேசு தேவையில்லை. எத்தனையோ எனக்கு வந்து வட்டங்கள் இருக்கு, பூஜை பண்ணலாம்னு சொல்லி நான் வணங்குற தெய்வங்களை நான் வணங்கிட்டு வந்துட்டே இருந்தேன். ஆனா இயேசுக்குள்ளா நான் மார்ச் 22 நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள டெலிவரி ஆச்சா. என்னோட பெரிய மகன் கன்சீவா இருக்கும்போது டெலிவரி டைம் காலை நேரத்தில் நினைஞ்சிக்கு நான் இயேசுவனை கூப்பிட தவிர எனக்கு இருக்கிற அத்தனை நாமங்களை நான் கூப்பிட்டு பார்த்தேன். எந்த நாமங்களும் எனக்கு காரியம் நடக்கவில்லை. ஆனால் மத்தியானம் 2 மணிக்கு 1 மணிக்கு இயேசுவனை எப்போ வாய் கொண்ட உச்சரித்தாலும் இம்மிடிட்டா எனக்கு தானே டெலிவரி குழந்தை பிறந்ததும் அதுதான் ரட்சிப்புன்னு சொல்லி நான் நினைச்சேன்.
அப்போதான் இயேசுவன் நாமான்னு என்னை உணர்த்திச்சு. அதுக்கப்புறம் நான் ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இயேசுக்குள்ள வந்தேன். அப்படிதான் என் தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் பின்னாடி பார்க்கவே இல்லை. அது வரைக்கும் இருக்க பெருமைகள், அதுவரைக்கும் இருக்கிற குணங்கள், அவ்வளோ நாளுக்கு இருக்கிற அத்தனை காரியங்கள், ஏழையனா எனக்கு பிடிக்காது. நான் சினிமாவில் பார்ப்பேன், நான் சீரியல்ஸ் பார்ப்பேன், நான் போயிட்டு பிளாக்ல டிக்கெட்ஸ் வாங்கி மூவிஸ் பார்ப்பேன். இயேசுக்கு இன்னைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம், அவருக்கு இன்னைக்கு தொடர்பு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவரை கொண்டுச்சு இன்னைக்கு ரட்சிப்பை கொடுத்தி அந்த சினிமா படங்கள்ல நினைச்சு, சீரியல்ஸ் படங்கள்ல நினைச்சு, உலகத்தை காரியங்கள்ல நினைச்சு எனக்கு விடுதலை கொடுத்தி இன்னை தாழ்த்திக்கிற கிருபையின் தந்தி என் தேவன் என்னை ஊழிக்காரை அழைச்சிட்டு இன்னைக்கு ஊழியத்தை செய்ய கிருபி தந்தி இன்னைக்கு நித்தன் சேனல் ஒலியா உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். எப்படிப்பட்ட தேவனை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம்னா அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். எவ்வளோ ஒரு பாக்கியம். நிறைய பேர் நினைப்பாங்க இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்லி. இயேசு உண்மையுள்ள தேவனு தான். அவர் உண்மையான கடவுளை தான். நம்ம நினைக்கிறோம் எத்தனையோ 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா நமக்கு ரட்சிப்பு உண்டோ, இல்லை எத்தனையோ பேருக்கு உதவி பண்ண ரட்சிப்பு உண்டனே, என்ன பண்ணாலும் ரட்சிப்பு இல்லை. கர்த்தரோட சிலுவை மூலம் ரத்தத்து மூலம் ரட்சிப்பு உண்டும். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இன்னைக்கு மனிதருக்குள்ள இருக்கிற பெருமைனாலும், மனிதருக்குள்ள இருக்கிற அந்த பெருமை காரியத்தினால தான் இன்னைக்கு ரட்சிப்பு இல்லாம போறீங்க. அந்த பெருமை விடுங்க. தேவன் உங்களை விசேஷமா ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம கண்ணோக்கி பார்க்கிறோம். எப்படிப்பட்ட தேவன பெருமை உண்டோ, அவங்கள வீடு பார்த்தா அவங்களுக்கு பெருமை உண்டு, அவங்களோட வசதி பார்த்து அவங்களுக்கு பெருமை உண்டு, அவங்களோட நல்ல வசதி நல்ல உயர்த்த ஸ்தானத்துக்குள்ள காரு பங்களா பார்த்தா அவங்களுக்கு நல்ல பெருமை உண்டு, அவங்களோட சொத்துக்களை பார்த்தா பெருமை உண்டு, அவங்க பிள்ளைகள் நல்லா படிச்சால பெருமை உண்டு, அவரோட வேலை உயர்த்த ஸ்தானத்துக்குள்ள இருந்த பெருமை உண்டு. இந்த பெருமைகளினால தான் அவங்களை உயர்த்தி இருக்கிறாங்க. அந்த பெருமைகள் விடும்போது ரட்சிப்பு உண்டு. நீ 10-20 வருஷமா நீ ரட்சிப்புக்குள்ள காணப்படலாம், இல்ல சந்ததி நீ ரட்சிப்புக்குள்ள காணப்படலாம், இல்ல நீ பாரம்பரிய இயேசு கிறிஸ்துவோட கிறிஸ்டியானிட்டிகா நீ இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த ரட்சிப்பு கடந்து வருது எப்படி தெரியுமா? உன்னோட ஆவி விலகும் போதும், நல்ல கனிகளை நீ பெற்றுக்கொள்ளும் போதும், கர்த்தருக்கு பிடிச்ச காரியங்களை நீ செய்யும் போதும், கர்த்தர் நினைச்ச மாதிரி காரியங்களை நீ நடத்தும் போதுதான் அந்த தேவன் உனக்கு ரட்சிப்பு தருவார். இதுதான் ஆவிய ரட்சிப்புன்னு சொன்னாலே நல்ல ஒரு குணங்கள் நமக்குள்ள காணப்படணும். நம்ம பார்த்தாலே விண்டோஸ் கூட கர்த்தரை பத்தி தெரியாத ஜனங்களை கூட கையெடுத்து உன்னை கூப்பிடணும். நீ எப்படிப்பட்ட தேவனை நீ தொழுது கொள்கிறேன், நானும் உங்க பின்னாடி வரேன்னு சொல்லி அவங்களை சொல்றவங்களுக்கு அந்த கிருபை தேவை இருக்குது மகளே. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ரட்சிப்பு தேவை இருக்குது. ஆனா இன்னைக்கு பார்த்தானா ஆவி ரட்சிப்பு பத்தி 2வது பாருங்க, மார்க் 2வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை படிக்கும் போது இயேசு பிரபு ஊழியத்தை பண்ணுறாங்க. அது ஒரு ஓலை வீடா இருக்குது. சுத்தி நிறைய பேர் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு மனுஷனா நடக்க முடியாது. அவர்னை அந்த ஓலல்ல எடுத்து மேல லொணிஞ்சு கீழே அறையில் அவர் தூங்க வைக்கிறாங்க. தூங்க வச்சு கீழே இறக்குறாங்க. அப்போ அவங்களை ஆண்டவர் கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு என்ன சொல்லும் போது ஆண்டவர் அவங்கள பார்த்தாலே சொல்றாங்க, உன் பாவத்தை மன்னிக்க விட்டார் தேவன், நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, நிறைய பேர் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை கண்ணீர்கள் வந்தாலும் இயேசுன்னு விடாம இருந்தாங்கன்னா இயேசு உங்களுக்குள்ள இருக்க ரட்சிப்பு பாவத்தை ஆண்டவரை மன்னிக்க விடுவார். நிறைய பேர் இன்னைக்கு சபைக்குள்ள போறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. அப்படிப்பட்டவங்களோட பாவங்களை மன்னிக்க முடியாது. நம்ம செய்யற காரியங்களை நிமித்தம் இந்த உலகத்துல ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் யாரு தெரியுமா? இயேசு மட்டும்தான் இருக்கிறார். அவரு மட்டும்தான் ஜெபிக்கும் போதும் அவர் நம்ம பாவத்தையும் அவரை மன்னிக்க விடும் போதும் நமக்கு வியாதிகள்ல நினைச்சு கர்த்தர் விடுதலை தருவார். வியாதிகளை ஆண்டவர் குணப்படுத்துவார். அந்த வியாதிகள்ல நினைச்சு கர்த்தர் ஸ்வஸ்தத்தை கொடுக்கறாங்க. இன்னைக்கு அந்த கிருபை நமக்கு தேவை. முதல்ல அவர் பேய் ஓட்டி வச்சிருவார். அப்படி ரட்சிப்பை கடந்து வருது. வியாதிகள்ல நினைச்சு விடுதலை வரும் போவத்தை மன்னிக்கப்படும் போதும் அந்த ரட்சிப்புக்குள்ள வரும். நீங்க செய்த பாவத்தை நீ கர்த்தர் இடத்துல மன்னிப்ப கேட்க
கேட்கணும். கால நேரத்துல நினைச்சு நீங்க போடுற சண்டைகளா இருக்கலாம், பாவங்களா இருக்கலாம். யாரோ இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க, நீங்க புடவ காரைகள்லேருந்து ஒரு புடவ திருடி பண்ணி எடுத்துட்டு வந்தீங்க. அந்த பாவத்தை பத்தி இதுவரைக்கும் நீ மன்னிப்பு கேட்கவே இல்லை. நீங்க மன்னிப்பு கேட்கணும். புருஷனுக்கு தெரியாம ஒரு மனைவி மாறுங்க தப்பு பண்ணக்கூடாது. இன்னொரு பெண்ணின் ஆணனை விரும்பக்கூடாது. இப்படிப்பட்ட செய்கிற பாவத்தையும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் மன்னிக்க விடும் போதும் தேவன் ஆசிர்வதிக்க மாட்டார். யாரோ ஒரு வாலிபன் பொண்ணும் இப்படி கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு 2 குழந்தைகளோட இருக்கிறான், கணவர் இருக்கிறார். சிறு வயதுல ஒருத்தர் விரும்பி நீ அவங்களோட தொடர்பு செஞ்சன பாவத்தா இது வரைக்கும் நீ கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கவில்லை. தெரிஞ்சோ தெரியாம சிறு வயதுல நான் பண்ற பாவத்தா எனக்கு மன்னிக்க விடுமான்னு சொல்லி கர்த்தரோட சன்னிதானத்துல நீ கேட்கவே இல்லை. அது ஆண்டவர் சொல்றார், அந்த பாவமோ தொடங்கி உன் பொண்ணு கூட அப்படிப்பட்ட பாவத்தை செய்யறதுக்கு பின்தொடர்ந்து வருது. நீ இப்போ கர்த்தர் சந்நிதியில மன்னிப்பு கேட்டீங்கன்னா கர்த்தரை மன்னிக்க விட்டு அந்த பாவத்தை உன் மகனுக்கு தொடு, மனைவிக்கு தொடு, உங்க பொண்ணுக்கு தொடாம கர்த்தர் பாதுகாப்பு இருப்பார். அந்த பாவத்தை கூட நம்ம சொல்லணும். இன்னொரு யாரோ ஒரு அம்மா இருக்குது, உங்களுக்கு வயசாயிடுச்சு, 60 வயசாயிடுச்சு, உங்க மாமியாருக்கு நீ கொடுமை பண்ணி நீ சாப்பாடுல விஷயத்தை கலந்து கொடுத்தீங்க, அவங்கள சாப்பிட்டு அவங்கள இறந்துட்டாங்க. ஆனா அந்த விஷயத்தை பார்த்து இதுவரைக்கும் நீ மன்னிப்பு கேட்கவே இல்லை. நீ செஞ்சது பயங்கரமான ஒரு பாவம், தப்பு. ஆனா கிறிஸ்டியானிட்ட நீ மாறிட்டீங்க, இயேசுக்குள்ள இருக்கீங்க. நீ பாரம்பரிய கிறிஸ்டியானிட்டி தான். நீங்க போற சபை கூட சிஎஸ்ஏ அப்படி பேக்ரவுண்டுக்கு சேர்ந்த சபைக்குள்ள நீங்க போவீங்க. நீ ஒரு கிராமத்துல இருக்கிறீங்க. நீ பண்ண பாவத்தையும் இதுவரைக்கும் கர்த்தர் இடத்துல சொல்லவே இல்லை. அந்த பாவத்தை நீ ஒப்பு கொடுங்க கர்த்தர் சன்னிதானத்துல. ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்கு விடுவார். யாரோ ஒரு குடும்பத்தை பார்க்குறேன், சொத்துக்கள்ல உங்களுக்கு சண்டை வந்தது, அந்த சண்டைனால நீங்க செய்வினை பண்ணீங்க. உங்களுக்கு ஒரு மந்திரகாரி கிட்ட போயிட்டு மந்திரம் பண்ணிட்டீங்க. ஆனா இதுவரைக்கும் நீங்க செஞ்ச பாவத்தை கர்த்தர் சன்னிதானத்துல மன்னிக்கவே இடல. நீ பண்ண பாவத்தினாலும் உங்க மகனுக்கு கூட அப்படிதான் பண்ணதுக்கு சான்ஸ் உண்டு. நீ இப்போ கர்த்தர் சன்னிதானத்துல மன்னிப்பு கேட்டீங்கன்னா இயேசு உனக்கு விடுதலை தருவார். நம்ம செய்யற பாவத்தை கர்த்தர் சன்னிதானத்துக்கு கொண்டு வரணும். நம்ம பண்ற பாவத்தையும் கர்த்தர் சன்னிதானத்துக்கு நீங்க கொண்டு வரும்போது தான் தேவன் உன்னை மன்னிக்க விடுவார். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம தொழுது கொள்கிறோம். எந்த பாவமானாலும், எந்த வார்த்தைகள் எத்தனை பார்வைகளானாலும் அந்த பாவம் செய்ததை நீ கர்த்தரோட சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து நீ மன்னிக்கு கேட்கும் போதும் இயேசு உனக்கு விடுதலை தருவார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நம்ம தொழுது கொள்கிறோம். மூடாதி பார்த்தா மத்திய சுசேஷத்தை 7வது அதிகாரம் 21வது வசனம். தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசினாலையும் இல்ல ஊழியத்தை பண்ணனாலும் பரலோக ராஜ்யத்துக்கும் போக முடியாது. வசனத்தைப்படி யாரைத்து எந்த மனிதரைத்து நடக்கிறாங்களோ அவங்களும் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. ஆண்டவர் சொல்றார், வசனத்தைப்படி நடக்கிற மனுஷனுக்கு தான் பரலோக ராஜ்யத்திலும் கிருபை உண்டாக்குவார். யாரைத்து தன்னை பாவத்தை உணர்த்துவாங்களோ, யாரைத்து அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்பாங்களோ, யாரோட பாவத்தை மன்னிப்புக்கிறாங்களோ தேவன், அவங்களும் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருப்பாங்க. நீங்க நம்பினா நம்பலையானா தேவனா இருக்கிற கர்த்தர் தேவனா இருக்கிற கர்த்தர் நம்ம பாவத்தையும் மன்னிக்க விடுவார். நம்ம பாவத்தையும் நம்ம கர்த்தரோட சன்னிதானத்துல நம்ம தேவன் இடத்துல சொல்ல நம்ம பாவத்தை நம்ம அறிக்கை விடணும். நம்ம செய்யற எந்த பாவமானாலும் கர்த்தரோட சன்னிதானத்துக்கு நம்ம கொண்டு வரும்போது தான் மன்னிக்க விடும்போது நம்ம ஆவி ரட்சிப்புக்குள்ள உண்டு. நான் இயேசுக்குள்ள வந்தேன், கொஞ்ச நாள் நான் ஜபிக்கணும்னா ரொம்ப ஆசையா இருந்தது, ஆனா என்னால ஜபிக்க முடியல. அப்போ நான் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்லி. ஐயோ, நானும் 2 மணி நேரம் ஜெபிக்கிறோம்னு சொல்லி நான் அறைக்குள்ள போய் முட்டி போட்டானா 10 நிமிஷத்துக்குள்ள உலகமெல்லாம்
உலகத்துக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட உலகத்துக்கு முழுதும் நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி 10 நிமிஷத்துக்குள்ள அந்த ஜெபம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நான் கர்த்தரோட சன்னிதானத்துல கேட்டேன், ஆண்டவரே ஏன் நான் ஜெபிக்க முடியல? என்னால ஜெபிக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், சிறு வயதில இருக்கிற உன் பாவத்தையும் வாலிப நாட்கள்ல இருக்கிற பாவத்தையும் ரட்சிப்புக்குள்ள வந்துட்ட அப்புறம் நீ கேட்கவே இல்லை. நீ பாரம்பரிய ஹிந்துவா இருக்கிறீங்க, எத்தனையோ வணங்கிட்டு இருக்கீங்க, எல்லா காரியங்களுக்காக கர்த்தரோட சன்னிதானத்துல பரிசுத்தப்படி நீ ஜெபம் பண்ண மகளேன்னு சொன்னாங்க. அப்போ 3 நாள் உபவாசத்துக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணேன். எதுவுமே சாப்பிடாம உபவாசத்துக்குள்ள இருந்து ஜெபிக்கும் போதும் மறுநாள் மத்தியானத்துக்கு ஒரு நாள் முழுசா நான் ஜெபம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் மத்தியானம் வரைக்கும் ஜெபம் பண்ணேன். எல்லா பாவம் கர்த்தர் மன்னிக்க விட்டார். ஏதோ ஒரு பாவம் நான் பண்ணேன், சிறு வயதுல ஒரு பாவத்தை பண்ணேன். அந்த பாவம் அப்படியே என்னை தொடங்கிட்டு இருந்ததோ, அதனால நான் அந்த நாள்ல 3வது நாள் என்னை ஜெபம் முடிக்க போதும். அப்போ காலை நேரத்துல 11 மணிக்கு வானத்தை பார்த்து, ஆண்டவரே ஏன் ஆண்டவர் என்னை பாவத்தை மன்னிக்க விடலன்னு சொல்லி நான் கண்ணீரோடு நான் ஜெபிக்கும் போது வானம் திறந்தது. அவரோட வெளிச்சம் என்னிடம் அதை பட்டுச்சு. அப்போ என்னோட பாவத்தை எல்லாம் அறிக்கை விட்டேன். உபவாசத்துக்குள்ள இருந்தேன். கர்த்தர் எல்லாம் மன்னிக்க விட்டார். அந்த நாள் முதல் இந்த வரைக்கும் என்னோட வாழ்க்கை திசை மாறிச்சு. என்னோட ஜெபம் மாறிச்சு. என்ன ஜெபம் பண்ணாலும் அந்த இயேசுவின் ஆசீர்வாதம், என்ன ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்டுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சிறு வயது பேசிட்டே இருந்தார். எல்லா விஷயங்களும் என்னோட பேச ஆரம்பிச்சிட்டார். என்னோட பாவம், நம்ம பாவம் இருந்தாதான் ஆத்துமா ரட்சிப்புக்குள்ள வர முடியும். நிறைய பேர் பாருங்க, ரட்சிக்கவே முடியாது கர்த்தரோட சன்னிதானத்திலும் அப்படிதான் கடந்து போயிடுவாங்க. இந்த தேவனா இருக்கிற அருமையான ஜனங்க, நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்கிறது கத்துக்கணும்னா அவனோட பாவத்தை மன்னிக்க விடணும். கர்த்தரோட சன்னிதானத்திலும் சிறு தவறு நீங்க பண்ணிட்டு இருக்கலாம், என்ன வார்த்தையிலனாலும் நீங்க பேசிட்டு இருக்கலாம். இப்போ பாருங்க, நிறைய பேர் 10 வருஷமானாலும் நீங்க பேசவே மாட்டீங்க. அக்கா மாறலாம், தங்கச்சி மாறா இருக்கலாம், அண்ணன் தம்பிகளா இருக்கலாம், ஒருவத்தியா இருக்கலாம், யாரு பற்றினாலும் பேசாத மக்களை உண்டு. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் பேச வார்த்தைகளே இருக்காது. அவங்களும் பேசினா கூட நீங்க பேச மாட்டீங்க, வைராக்கியமா இருப்பீங்க. நிறைய பேரு போங்க பகை உள்ள வச்சுட்டி மன்னிக்க முடியாம தவிக்கிறீங்க. அந்த மனுஷனை பார்த்தாலே உனக்கு கோபம் ஏறுது. அப்படிப்பட்ட பாவம் இதெல்லாம் நீ மன்னிக்கும் போதும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, நான் பேசின வார்த்தைகள் தப்புதான். என்னோட அண்ணாமாரங்களுக்கு சொத்து கொடுக்கணும், நீங்க சொத்து கொடுக்காம கோர்ட்ல போய் கேஸ் போடுவீங்க. அப்படிப்பட்ட கேஸுக்குள்ள இருக்கிற நம்ம சொத்துக்காக கேஸ் போட்டான்னு எப்படி நம்ம ஆசீர்வதிப்பார் தேவன்? சபை இடம், யாரோ இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்க, சபை இடம் இருக்குது, அந்த இடத்த எங்கள்தான்னு சொல்லி அந்த சபை இடத்த மேலே கோர்ட்ல கேஸ் போட்டு இருக்கீங்க. அந்த பாவத்தை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார் மகனே, அது நீங்க வாபஸா வாங்குங்க. தேவன் உங்களை விசேஷமா ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம செய்யற பாவத்தினாலதான் அந்த ரட்சிப்புக்குள்ள நம்ம கடந்து போகாம இருக்கிறோம். அந்த பாவத்தை நம்ம மன்னிக்கும் போதும் தேவன் நம்ம விசேஷமா ஆசீர்வதிப்பார். நம்மோட ஆவி ரட்சிப்புக்குள்ள இருக்கணும்னா பாவத்தை மன்னிக்க விடணும். ஆவி ரட்சிப்புக்குள்ள நமக்கு இருக்கணும்னா மனிதர்களை மன்னிக்க விடணும். ஆவி ரட்சிப்புக்குள்ள இருக்கணும்னா பெருமைகள் இருக்கக்கூடாது. ஆவி ரட்சிப்புக்குள்ள இருக்கணும்னா நல்ல கர்த்தரோட தொடர்பு இருக்கணும். ஆவி ரட்சிப்புக்குள்ள இருக்கணும்னா வசனத்தை படி நம்ம நடக்கணும். ஆவி ரட்சிப்புக்குள்ள இருக்கணும்னா ஆண்டவரை அதிகமா நம்ம நேசிக்கணும். ஆவி ரட்சிப்புக்குள்ள இருக்கணும்னா ஆண்டவர் சொன்ன பேச்சுபடி நம்ம நடக்கணும். அப்படி இருந்தா தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான ஜனங்களே, நீ அப்படி வாழணும்னு சொல்லி நான் விரும்பிக்கிறேன். அப்படி நீங்க இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணலாம். என்னோட ஜெபத்தை கூட நீ ஒருமனைப்பட்ட ஆவியோட இருங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க பாவத்தை நீங்க இப்ப மன்னிக்க விடுங்க. தேவன் விசேஷமா உங்களுக்கு விடுதலை தருவார். மகனே, மகளே,
ஸ்தோத்திரமலோ ஆண்டவரே, என் தேவனா இருக்கிற கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இதான் ஆண்டவர், இந்த இரவு நேரத்துல நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. எத்தனையோ பேர பாவத்தை ஆண்டவரே மன்னிக்க விடாம தவிக்கிறீங்க ராஜா, மன்னிக்க விடாம இருக்காங்க ராஜா. ஆண்டவரே, ஆவிய ரட்சிப்பு தேவி ஆண்டவரே. ஆண்டவரே, ஏதேதோ வணங்குறாங்க ஆண்டவரே. ஆனா இந்த இயேசு உண்மையுள்ள கடவுள் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை திறந்திக்கிற அந்த குணத்தை தாரும் ஆண்டவரே. அந்த குணாதாசை அந்த மக்களுக்கு தாரும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட தேவனை நாங்க தொழுது கொள்கிறோமான்னு சொல்லி ஆண்டவரே அவங்களுக்கு கேட்க கிருபி தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரோட கரம், பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை, பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் கடந்து வரணும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, எத்தனையோ பேர் மக்கள் ராஜா நடக்க முடியாம கட்டில படுத்திருக்கவங்கள நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. கேன்சர் பேஷண்ட்ஸ் நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. நிறைய பேர் கேன்சர் வந்திருக்கு ராஜா. நாக்குள்ள கேன்சர் ஆண்டவரே, உடம்புக்குள்ள கேன்சர் ஆண்டவரே. இந்த கேன்சர்னால ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க ராஜா. அவங்களை யாவரையும் உன் கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவங்களை யாவரையும் உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீ மன்னிக்கிற தேவனா இருக்கிற கர்த்தாவே ஆண்டவரே. ஆண்டவர் இருதய நோயினால பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க ராஜா. சிறுவரனால பாதிக்கப்பட, கிட்னில் வல்ல பாதிக்கப்படுறவங்க இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவர், லங்ஸ் ப்ராப்ளத்தினால இருக்கிற ஜனங்களை உண்டு ஆண்டவரே. யாருக்கும் லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் இருக்குது ராஜா. 40 லட்சம் செலவாயிடுவேன்னு சொன்னாங்க. ஆனா வாழறது கஷ்டம்னு சொல்லி பேசிருக்கிறாங்க. தேவன் கடவுள் சொல்லியிருக்காங்க, டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீங்க ஹிந்துஸா இருக்கலாம், இந்த நிகழ்ச்சி நீங்க பார்க்கும் போது ஆண்டவர் சொல்றார், இந்த இயேசுன்னு நீங்க தொழுதுக்கும் போது உன் பாவத்தை கர்த்தரை மன்னிக்க விட்டு உன் லங்ஸை தொட்டுவார். தொடும்போது நீங்க குணத்தை சொஸ்தத்தை வரும், விடுதலை வரும். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவர், எத்தனையோ பேர் கால் வலிகள், முற்றி வலினால பாதிக்கப்படுறாங்க ஆண்டவரே. வருமான பாதிப்புனால இருக்கிறாங்க ராஜா. நிறைய கடன் பிரச்சனைகள் உண்டு ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள்ல தவறாங்க ராஜா. கடன் பிரச்சனைகள் அவங்களுக்கு தீரவே இல்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் கண்ணீருக்குள்ள காணப்படுறாங்க ஆண்டவரே. ரீபா சாந்தா ராபா காந்தா ராபா ரபோம் தருணன் ரீமா சாந்தி Diom taranan tiri man kan taraba shan taraba Rabbi riba raba kan taraba Rabun taranan tiri ma shan taraba kan taraba Rabbi riba raba kan taraba shanti Diom taranan tiri ma shan taraba. ஆண்டவரே, எத்தனையோ பேர் நாக்கு வலிகள் உண்டு ஆண்டவரே. நாக்குக்குள்ள யாருக்கும் ஒரு கேன்சர் உண்டு ராஜா. ரொம்ப பாதிக்கப்படுங்க. டாக்டர் சொல்றாங்க 90% சாபம் நஷ்டம் தான், 90% குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றார், நாக்குனால உங்க பாவத்தை ஒப்பு கொடு மகளே. தேவன் உனக்கு 50% விடுதலை தரப்போறார். தேவன் உனக்கு சொஸ்தத்தை கொடுக்க போறாங்க. யாரோ ஒரு தாய்மார் இருக்காங்க, உங்க மகனுக்கு காலு வலி, இந்த கால் வலினால நடக்க முடியாம விளையாட முடியாம ரொம்ப வேதனைப்படுறாங்க. 3-4 நாள்ல அந்த மகன் கட்டில தான் படுத்திருக்கிறாங்க. தேவன் சொல்றார், இந்த ஜெபத்தை கேட்கும் போதே தேவன் உங்க கை தொடரார், இப்படி கால் தொடரார். தொடரும் போதே உனக்கு விடுதலை வருது மகனே, விடுதலை வருது. நல்ல கால திருதுங்க, நடங்க. தேவன் ஆசீர்வதிப்பார். ரீபா சாந்தி, எத்தனையோ பேர், யாரோ ஒரு அம்மா இருக்குதோ, உங்க வீடு வாழ வீடா இருக்குது, வீடு கட்ட முடியல, ஒரு வீடு கட்டுக்கணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க மகளே. ஆண்டவர் சொல்றார், ஒரு வருஷத்துக்குள்ள வீடு கட்டுற கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் கட்ட தர போறாங்க. அதை வச்சு கொஞ்சம் உங்ககிட்ட இருக்க பணம் இருக்க சேர்த்து வீடு கட்டுற அந்த கிருபையும் அந்த பாக்கியத்தையும் கத்தர் தரார். நீ ஏன்னு சொல்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்க வீடு பக்கத்துல மந்திரம் பண்றாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. மந்திரம் செய்யற ஆட்களை உண்டு, அதுதான் அடையாளம். ரீபா சாந்தரபா. யாருக்கோ ஒருத்தருக்கு ஷோல்டர் வலி உண்டு, அந்த ஷோல்டர் வலினால ரொம்ப பாதிக்கப்படுறீங்க. அந்த வலி இயேசு நாமத்துல கத்தர் எடுக்கிறார். யாரோ ஒருத்தருக்கு எப்போ பார்த்தாலும் மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, மருந்துகள் ஒரு பாக்ஸ் முழுசா போட்டுட்டு இருக்கீங்க. மருந்துகள் இல்லைன்னா உன்னோட உடம்பு ஓட முடியாது, உன் வாழ்க்கையை மருந்துக்குள்ள ஓட்டுட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்றார், உன்னுக்குள்ள இருக்கிற பயத்தினாலும் அடிக்கடிக்கு நீங்க போறீங்க, ஹாஸ்பிட்டல்
பிரச்சனைக்குள்ள கடந்து போறீங்க. அதனாலதான் அப்படி வருது. ஆண்டவர் சொல்றார், அந்த மருந்துகள் எடுத்து அந்த அந்த கிருபினாலும் அந்த சாபத்தை வெடுத்தி ஆண்டவர் விடுதலை தரார். யாருக்கோ ஒருத்தருக்கு நிறைய கடனை உண்டு. 14 லட்சம் கடனுக்குள்ள இருக்கீங்க, கடந்து போறீங்க. வருமானம் பத்தவில்லை, நிறைய கடனை உண்டு. அது உங்க அப்பா செஞ்ச கடனை கொஞ்சம், உங்க தம்பி மானங்களை செஞ்ச கடனை கொஞ்சம், இதெல்லாம் உங்க தலைமையில போட்டு நீங்க தவக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், மகனே மகனே, 2 வருஷத்துக்குள்ள கடனை அடிக்க ஆண்டவர் கிருபை தந்தி உங்க அப்பா குடிக்கார பழக்கத்துல நினைச்சு ஆண்டவர் விடுதலை தரப்போறாங்க. மகனே, யாரோ இங்க ஒருத்தர் இருக்கீங்க, உங்க மகன் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, அடம் பிடிக்கிறாங்க, நான் படிக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகனே, உங்க மகனு மேல இயேசு ரத்தத்தை பூசி அந்த மகனுக்காக உபவாசத்தை இருந்து கண்ணீரோட நீங்க ஜெபிக்கும் போது தேவன் உனக்கு விடுதலை தரார். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். மகனே, ரீபா சாந்த ராம காந்தரபா. யாரோ இங்க ஒரு மாமியார் இருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை மாமா, இடுப்பு வலி இருக்குது, இடுப்பு வலினால ரொம்ப பாதிக்கப்படுவீங்க, அதுக்குள்ள கழுத்து வலி கூட இருக்குது, இந்த கழுத்து வலினால 2 கை வீஞ்சிருக்குது, அந்த வலி இயேசு நாமத்துல கத்தர் 3 நாளுல கத்தர் குறைஞ்சி விடுதலை தரப்போறாரு. மகனே, ரீமா சாந்த ராம காந்தரபா. யாரோ ஒருத்தருக்கு நாக்குக்குள்ள புண்டு இருக்குது, புண்ணையே சரியா சாப்பிட முடியாம தவிக்கிறீங்க. ஆண்டவரோட ரத்தத்தினால விடுதலை கொடுத்து இந்த நிகழ்ச்சி பார்க்குற உங்களுக்கு கால நேரத்துக்குள்ள அந்த புண்டு காஞ்சி போயிடும். கத்தர் உங்களுக்கு விடுதலை தரார். நீ பிரசாந்த், யாரோ ஒருத்தர் இருக்கீங்க, உனக்கு பணம் தேவை இருக்குதோ, நீ பணம் கட்டணம் போயிட்டு பணம் கட்டுறதுக்கு காசு இல்லை. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு கடனை கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு வராங்க, அவர் மூலமா ஒரு பணம் கிடைக்கும். நீ யூடியூப்ல பார்க்கும் போது உங்களுக்கு கத்தர் சொல்ற, யூடியூப்ல பார்க்குற ஆட்கள் தான் உங்களுக்கு கடன் இருக்குது, கடனை கொடுக்கணும், அந்த கடனுக்கு தேவையான ஒரு அமௌண்ட்டும் தாதா 10 லட்சத்துக்கு மேல் ஒரு அமௌண்ட் தேவை இருக்குது, அந்த அமௌண்ட் கத்தர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரீபா சாந்த ரபா காந்த ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரோட கஷ்டங்களை கண்ணீர்களை நீக்கி கடனை பிரச்சனைகளை நீக்கி இந்த நிகழ்ச்சி பார்க்குற அத்தனை மக்களை நீ தொடும் ஆண்டவரே. அந்த மக்களை நீ தொட்டி நீ ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி ஆண்டவரே, ரீபா சாந்தா ரபா ரபுந்தரன் ரீமா சாந்தா ஆசீர்வதிக்கட்டும்னு இயேசு நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் பிதாவே.